ஆடி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு. நண்பர்கள் வணக்கம். நான் ஜாகிர், செஞ்சி வட்டம் நியூத்தாரம் கிராமத்திலேருந்து. இன்றைய விவாத தலைப்பு வந்து சமூக வலைதளங்களின் பங்களிப்பு விவசாயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாப்புலர் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள் இல்லாதவங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறதா கூட வாய்ப்பு இருக்குது. யார் இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்க போனோன்னா ரொம்ப அதிகமான பேர் சமூக வலைத்தளங்கள் இருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக அப்படின்னு சொல்லி வந்து தனியாக யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் தான் இருந்தாங்க. தனியாக ஒரு வெப்சைட் உருவாக்காமல், வாட்ஸ்அப் குரூப் இல்லாமல் அந்த மாதிரி. ஆனால் இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி முயற்சி செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் அதில் வந்து உயிர்நாடி தான் முதலிடத்தில் இருக்குதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்ததில் தமிழில் விவசாயத்தை பற்றி கேட்டோம் அப்படின்னாவே முதல்ல அதான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிற ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர்நாடி விவசாய குரூப்போடைய பதிவு தான் இருக்கும். எப்போவுமே யூடியூப்பில் போய் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் யார் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு. எந்த ஒரு இது போட்டாலும் உயிர்நாடி விவசாயம் தான், அந்த யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு கேள்வி பதில் எதுக்காக இருந்தாலும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போது நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப்போ இல்லை பிளாக்ஸோ இல்லை அதான் சில குரூப்பு பிளாக்ஸு இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் உருவாக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா சில பேர் வந்து விவசாயத்துக்காகவும் உருவாக்கி பாப்புலர் பண்ணுறாங்க. சில பேர் வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளாக்ஸ்லாம் உருவாக்கி கூட யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி வெப்சைட் உருவாக்கி தான் நம்மளுடைய உயிர்நாடி விவசாய குழு வந்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈடிணை இல்லவே இல்லை. வேறு எந்த வெப்சைட்டும் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் நிறைய குரூப்பில் இருந்திருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டு நம்பர் 1 குரூப் அப்படின்னா நம்ம உயிர்நாடி விவசாயம் தான். அதனால இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் எல்லா குரூப்லேருந்தும் லெஃப்ட் ஆகிட்டு ஒரே ஒரு குரூப் தான் வச்சுருக்கேன். விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்நாடி விவசாயம் மட்டும் தான் என்னுடைய மொபைலில் இருக்குது இப்போதைக்கு. வேறு எந்த ஒரு குரூப்லேயும் நான் இல்லை. அந்தளவுக்கு எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வேறு எந்த குரூப்புக்கும் போகல. இது வந்து நான் இங்கே குறிப்பிட்டுன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய உயிர்நாடி விவசாயம் வந்து நல்ல செயல்பட்டுருக்கு. அடுத்த பதிவு சமூக வலைதளங்களுடைய பங்களிப்பு பற்றி இப்போது குழுவில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம எத்தனையோ முறைகள் வந்து புது முறைகள், அதாவது 0 பட்ஜெட் அந்த மாதிரி நிறைய அங்கக வேளாண்மை அதெல்லாம் வந்து அதான் ஆர்கானிக்கை பற்றி இயற்கை வேளாண்மை அப்படின்னாவே நம்ம இன்டர்நெட்டு தான் அதிகமாக நாடி இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு இப்போது வந்து நிறைய ஸ்கூல்லலாம் சொல்லி தரது கிடையாது. அதெல்லாம் விவசாயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி எந்த ஒரு இதுலேயும் வர்றதில்லை. விவசாயம் அப்படின்னா கூட ரசாயன விவசாயத்தை பற்றி தான் நிறைய வந்து இப்போது பாப்புலராக இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய தந்தைகள் செய்த தவறு. அதாவது நம்மளுடைய தாத்தாவுடைய அப்பா காலத்தெல்லாம் கூட இயற்கை விவசாயம் இருந்திருக்கு. எங்கள் பகுதியிலே கூட பார்த்திங்கன்னா புழுதி விரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஆயா கிட்ட கேட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவங்க தாத்தா செஞ்சுருந்தார் புழுதி விரைக்கால், இப்போ யாரும் செய்யறதில்ல அப்படின்னு. அது அப்போவே வந்து புழுதியில் விரைச்சி நல்லா அறுவடை பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி புழுதியில் வந்து நெல் வச்சா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து அதெல்லாம் நல்லா வளர்கிற மாதிரி வெளிநாடுகள்லாம் கூட பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரில. அதே மாதிரி அது ஒரு ஆயா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டது எங்கள் தாத்தா செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து அந்த ஆயாவுடைய தாத்தா காலத்தில் வந்து இயற்கை விவசாயம் இருந்திருக்கு. அப்படின்ற பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தாத்தா அப்பா அந்த காலத்தில் வரப்போ தான் இயற்கை விவசாயம் அந்த மாதிரி
எல்லாம் வந்து புழுதி வரைக்கால் அப்படின்னு ஏன் விட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி அவங்க அதான் யூரியா, டிஏபி அதெல்லாம் வந்து புழுதியில் வந்து போட முடியாது, அதனால தான் அவங்க அதிகமாக நீரை வச்சு, அதாவது நீர் தேக்கி விவசாயம் செஞ்சதுக்கு காரணம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதான் அது மாதிரி வந்து நம்ம வயசானவங்ககிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்க முடியுது. அதே மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியோட தாத்தா மாதிரி இப்போது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம அப்பா தாத்தாக்கெலாம் தெரியாது. இப்போது அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து சமூக வலைதளங்களில் போட்டிருப்பாங்க. அதை நம்ம தேடும்போது கன்ஃபார்மாக அது நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வத்தோடு நம்ம போய் ஒவ்வொன்றும் தேடும்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நிச்சயமாக இருக்குது. அதை பற்றி பார்த்தோம்னா இயற்கை விவசாயத்தை பற்றி உண்மையாகவே உயர்நாடி விவசாயம் அப்படின்ற ஒரு குழு அப்படின்றது எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு டவுட் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படின்னா, பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் அந்த மாதிரி இயற்கை இடைப்பொருள்கள்லாம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து யூடியூப்பில் பிரிட்டோராஜ் சாருடைய பதிவு ஒன்று நான் பார்த்தேன். அப்புறம் தான் அதில் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த உயிர்நாடி விவசாயம் .comல போய் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கொஞ்ச நேரம் நான் ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு இதான் ஜாயின் பண்ணி ஒரு 8 மாதம் ஆயிருக்கும். இந்த மாதிரி அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம். ஆனால் என்னென்னா, நான் நிறைய பதிவுலாம் போடுறதில்ல கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் படிச்சுட்ருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஆனால் சைடில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன். அதாவது எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிருக்காரு. அதில் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு 10 சென்ட்டில் எனக்காக தீவன பில்லு அதெல்லாம் போட்டு மாடுங்க அவங்களுக்கு பராமரிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு 10 சென்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இங்கே கூட பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்புகள் நிறைய தான் இருக்குது. அதாவது கோமியத்தை பிடிச்சி சாணியை கரைச்சி அதெல்லாம் ஊற்றினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் இயற்கை விவசாயம் செய்யணுன்ற எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால நான் அது வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் செஞ்சிட்ருக்கேன். சமூக வலைதளங்கள் பற்றி விவாதம் போயிட்டு வந்து நான் இதை பற்றி போயிட்டேன். இப்போ சமூக வலைதளங்கள் அப்படின்னா ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. இப்போது எல்லோரும் வந்து சமூக வலைதளங்களில் இணைஞ்சு தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியம். இப்போது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தேவையில் சமூக வலைதளமும் ஒன்று ஆயிடுச்சு. அதனால் விவசாயத்தோடைய பங்களிப்பு சமூக வலைதளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் உண்மையாகவே இயற்கை விவசாயத்தை பற்றி கற்றுக்கிட்டது சமூக வலைதளங்கள் தான். யாரும் இப்போ எங்கள் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து யாருமே இயற்கை விவசாயம் செய்யலை. அதாவது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் அந்த மாதிரி தேடிட்டு இருந்தாலும் யாரும் இயற்கை விவசாயம் செய்யலை. முதல் முறையாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதனால் சொல்கிறேன், நான் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அதான் உங்களை மாதிரி அனுபவசாலிகள் சொன்ன கருத்துக்கள் அதை வச்சு தான் நான் இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். உண்மையாகவே சமூக வலைதளங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல டீச்சராக தான் இருந்திருக்கு. அதுதான் சமூக வலைதளங்களுடைய பங்களிப்பு விவசாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்குது. என்னை பொறுத்த விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு.